என் செல்வங்களுக்கு காலை வணக்கம். செல்வ தாத்தா, உங்களுக்கு எங்களுடைய அதே வணக்கம். ரொம்ப பசியாக இருந்துச்சு. நான் உங்ககிட்ட வந்து பேசலான்னு வந்தால் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அதை வந்து என்னுடைய மூளையை உணர்ந்து ஃபீல் பண்ணி எனக்கு ஆர்டர் கொடுத்துச்சு. நீ ரொம்ப பசியாக இருக்கிற, போயிட்டு முதல்ல ஏதாவது சாப்பிட்டு அப்படின்னு. அதே சமயத்தில் என்னத்தை சாப்பிட்ணும், இப்போத்துக்கு என்ன இருக்குது ரெடியாக சொல்லிட்டு யோசித்துச்சு. அப்புறம் சரி, அங்கே வெயிட் பிஸ்கெட் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டு முதல்ல போய் அந்த வேலையை செய்ய சொல்லிச்சு. சிதன்ட்டு நான் போயிட்டு அதில் வெயிட் பிஸ்கெட் இருந்துச்சு, அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிடணும். இதெல்லாம் என்னுடைய மூளை ஆர்டர் கொடுத்துச்சு. ஒரு பாடியில் இருக்கிற அத்தனை பாகங்களும் அந்த ஆர்டரை எடுத்து என்னை செய்ய வச்சு இப்போது சாப்பிட்னு இருக்கிறேன். இந்த மூளையாகப்பட்டது நம்ம குடும்பத்தில் இருக்கிற அப்பாவை மாதிரி அது வேலை செய்யுது. இன்னும் டாப் லெவலில் சொன்னோன்னா, இது வந்து அனைத்தையும் படைத்த கடவுள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்காரு இல்லையா. த கண்ட்ரோலர், யூனிவர்சல் கண்ட்ரோலர். அதை போல் யூனிவர்சல் கண்ட்ரோலர் யார்? கடவுள். அந்த மாதிரி இந்த உடம்பில் இருக்கிற அத்தனை பாகங்களுடைய கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மூளை. த கண்ட்ரோல் சென்டர். இந்த பாடிக்கு கண்ட்ரோல் பண்ணுறது மெயின் பர்சன் அப்படின்ட்டு சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, நம்ம தலை உள்ளே இருக்குது, அதை யாரும் பார்த்துருக்க மாட்டேங்குவோம். அது ஒரு பேட்டர்ன். அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லணுன்னா, இந்த வெஜிடபிள் மார்க்கெட் போனால் நம்ம கிச்சனில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் டொமேட்டோ, பொட்டேட்டோ, பீட்ரூட், கேரட், அப்புறம் ஒரு வெஜிடபிள் இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா காலிஃப்ளவர். நீங்கள் காலிஃப்ளவர் பார்த்துக்கிறீங்களா? ஒரு பாகத்திலேருந்து ஒரு பூ செண்டு மாதிரி ஒரு காலிஃப்ளவர். மற்ற பொருள்கள் வெஜிடபிள்ஸை விட இந்த காலிஃப்ளவர் சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இருக்குது அந்த மூளை. அதில் வந்து அந்த மூளை எப்படி இருக்குதுன்னா, அதை வந்து அதை 2 பாகமாக, அந்த சென்ட்ரல் அது காலிஃப்ளவர் அப்படி வெட்டினாக்கா 2 பாகமாக வருது இல்லையா. ஒரு நோட் புத்தகத்தை ஓப்பன் பண்ணால் 2 பிரிவு வருது இல்லையா. அந்த மாதிரி அது ஒரு 2 பிரிவாக பிரிச்சிருக்குது. அது 2 பிரிவாக தனித்தனி வேலையை செய்யுது. அப்புறம் அந்த 2 பிரிவாக இருக்குது இல்லையா, அந்த 2 பிரிவில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட் ஆஃப் த பிரெயினை வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற பாடி போர்ஷனு
அது கேர் எடுத்துக்குது. இந்த அ இது வந்து ரைட் சைடுல இருக்கிறது வந்து ஒரு பாகம் கேர் எடுத்துக்குது. லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து இன்னொரு பாகம் கேர் எடுத்துக்குது. இந்த பாடி எப்படி ஒர்க் பண்ணுன்னு. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட்டு சரியாக வேலை செய்யுதான்னு சொல்லிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற பாடி கேர் எடுத்துக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற போர்ஷன் ஆஃப் த பிரெயின் அந்த எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பிரெயின் வந்து கேர் எடுத்துக்குது. இந்த மாதிரி அது டிவைட் பண்ணிக்கின்னு அது ஒர்க் பண்ணுது. அப்புறம் அது என்னென்ன வேலை செய்யுதுனாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிஹேவியர் அண்டு எமோஷன் ஒன்று பார்த்துக்குது, விஷன் ஒன்று பார்த்துக்குது, பேசிக்கு மூமெண்ட்டு ஒன்று பார்த்துக்குது, சென்ஸு வந்து ஒன்று பார்த்துக்குது, விஷுவல் வந்து ஒன்று பார்த்துக்குது, ஹியரிங் அது ஒன்று பார்த்துக்குது. நான் பல இதில் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்மெல்லிங் அதை பற்றி அது வந்து ஒரு பாட்டு பார்த்துக்குது. ஸ்பீச் கொடுக்குறது, ஸ்பீச்சை அதை ஒரு பாட்டு பார்த்துக்குது. இந்த மாதிரி பல செக்ஷனுகளாக பிரிச்சுக்கின்னு மொத்தத்தில் உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்ஸுங்களுக்கும் அது கேர் எடுத்துக்குது. சரி செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் தெரியாமல் தான் தெரிஞ்சுக்குங்க. நான் உங்கள்கிட்ட பேசணுமேன்றதுக்காக இந்த மூளையை பற்றி பிரிவாக நான் பேசின்னு இருக்கிறேன். ஓகே செல்வங்களே, மற்ற உறுப்புகளை பற்றி நான் அடுத்த இதில் பேசலாமா, சந்திப்போம். அதுக்குள்ளே சாப்பிட்டுக்கிறேன். வணக்கம்.